السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. وقال تعالى: وخلق الإنسان ضعيفا. وقال تعالى: الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. قال النبي صلى الله عليه وسلم: ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله إلا وهي في القلب أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த இறை தூதர்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், அதிலும் குறிப்பாக ஜும்மாவிற்கு அதற்கே உரித்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் குறைந்த நிமிடம் என பிரார்த்தனை செய்வதாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹ் நம் மீது விதித்த கடமை நிறைவேற்றுவதற்காகவே இங்கே ஒன்றுபடும் இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பு மன அழுத்தம், டிப்ரஸ் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். எதற்காக இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது என்று சொன்னால், இன்று உலக அளவில் 75% மக்கள் இந்த மன அழுத்தத்தால் ஆட்பட்டு இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு புள்ளி வரம் தெரிவிக்கின்றது. இந்த மன அழுத்தம் முஸ்லீம் அல்லாத மக்கள், சிறுவர் பெரியவர், ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பாகுபாடு இன்றி அனைவரையும் தாக்கக்கூடிய ஒரு கொடிய மோசமான ஒரு நோயாக இருப்பதால் இது குறித்து இஸ்லாத்துடைய பார்வை என்ன, இது குறித்து அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல் என்ன என்பது நமது சமுதாயத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுகின்றோமோ அதை புரிந்து செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலிலே நாம் மன அழுத்தம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கின்றது, வஹுலிகல் இன்சானு தஈஃபா, நான் மனிதனை பலவீனனாக படைத்திருக்கின்றேன், மனிதன் வீக்கானவன் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது. இந்த பலவீனம் என்று சொல்லக்கூடிய விஷயம் உடல் ரீதியாக இருக்கலாம் அல்லது மன ரீதியாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பலவீனங்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா ஆதம் நபியிலிருந்து இறுதியாக வரக்கூடிய கடைசி மனிதன் வரை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதன் தன்னால் சுமக்க முடியாத, தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத
அந்த விஷயத்தை அவன் மீது திணிக்கும் போது, அவன் ஏற்றுக்கொள்ளாத, அவன் தாங்காத விஷயத்தை அவன் மீது திணிக்கும் போது அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தால் அவன் ஆட்படும் போது, அந்த விருப்பமில்லாத காரியத்தை செய்யும் போது ஒரு கட்டத்துக்கு மேல் அவன் மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு விடுகின்றான். ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் தான் அவன் நிதானத்தை இழந்து தான் ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கின்றோம் என்பதை அவன் உணராமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய மனிதர்கள் நினைத்த நேரத்தில் தூங்க முடிவதில்லை, ஒழுங்காக சாப்பிட முடிவதில்லை, எந்த ஒரு வேலையும் தொழுகை உட்பட எந்த ஒரு வேலையும் அவன் ஈடுபாடோடு செய்ய முடிவதில்லை. மேலும் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களை, தம்மிடம் வேலை செய்யக்கூடிய மக்களை, தம்முடைய மனைவியை, தம்முடைய பிள்ளையை, யாரை எடுத்துக்கொண்டாலும் அவன் தொடர்ந்து திட்டக்கூடிய, யாரை பார்த்தாலும் எரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு விடுகின்றான். உடல் ரீதியாக தாங்க முடியாத இந்த பிரச்சனை ஏற்படும் போது அவனுக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அவன் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றான். எப்போது பார்த்தாலும் பித்து பிடித்தது போன்று அவன் இருந்து கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு வேலையிலும் ஈடுபாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் உலகத்தில் சுமார் 75% மக்கள் உள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. சில பேருக்கு அது தெரிகின்றது, சில பேருக்கு அது தெரிவதில்லை. ஆனால் நம்முடைய பகுதியை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதிகமான மக்கள் இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு, மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அதற்கு ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் என்று சொல்கின்றார்கள், ஸ்ட்ரெஸ் என்பதாக சொல்கின்றார்கள். இன்னும் பல வார்த்தைகளை கொண்டு மருத்துவர்கள் அதற்குண்டான மருத்துவ சிகிச்சையை தரக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. ஆனால் உலகத்தில் மற்றவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடாக இருந்தால் அவர்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கின்றார்கள், கவுன்சிலிங் செல்கின்றார்கள். தேவைப்பட்டால் அவர்களுக்கு மிக அதிகமான ஓய்வு தரக்கூடிய ஊசிகள் போடப்பட்டு அவர்களை தூங்க வைக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர் பொறுத்தவரை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வழிமுறையை முழுவதுமாக பின்பற்றினால் அந்த மனிதன் மன அழுத்தத்திலிருந்து விடுவித்து அவன் லேசானவனாக, மென்மையானவனாக, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவான். அதை இஸ்லாம் அவனுக்கு கற்றுத் தருகின்றது. ஆனால் இந்த மார்க்கத்தை ஒருவன் சரியான முறையில் நம்பிவிட்டால் வணக்க வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக கற்றுத்தருகின்றது. மன அழுத்தத்தை போக்குகின்ற என்ற பெயரிலே அவனுடைய காலத்தையும் அவனுடைய நேரத்தையும் வீணாக்க வேண்டிய தேவையே ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படாது என்பதை இஸ்லாம் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றது. முதலில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக சில கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். யாரும் கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லாமல் சுகபோகமாக வாழ முடியாது என்ற விஷயத்தை அடிப்படையாக இஸ்லாம் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் உங்களை சோதிப்பான், சோதிப்பதற்காகத்தான் உங்களை படைத்திருக்கின்றான். பொருளாதார கஷ்டம் வரலாம், தாங்க முடியாத நோய் உங்களுக்கு வரலாம், உங்களை பல பேர் அவதூறு சொல்லலாம், உங்களை திட்டலாம், உங்கள் மனைவி உங்களை புண்படுத்தலாம், உங்கள் குழந்தைகள் உங்கள் உள்ளத்தை புண்படுத்தலாம். இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் போது மனிதன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். இன்னும் சிலரை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் அவர்கள் தனக்கு குழந்தை இல்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். இன்னும் சிலர் திருமணம் ஆகவில்லை என்பதற்காக வேண்டி மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். இன்னும் சிலர் நடந்த திருமணம் சரியாக அமையவில்லை என்பதற்காக வேண்டி மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். இன்னும் சிலர் ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை இல்லை என்பதாக ஆளாகின்றார்கள். இன்னும் சிலர் பெற்ற குழந்தை சரியாக இல்லை என்பதாக மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். இன்னும் சிலர் தாம் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கவில்லை என்பதாக மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். இன்னும் சிலர் தான் செய்யக்கூடிய வேலைக்கு உண்டான ஊதியம் கிடைக்கவில்லை என்பதாக மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். இப்படி எல்லா விஷயத்தையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்திலே மனிதன் இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். அந்த விஷயத்தை குறித்து அவன் பகுத்தறிவுக்கு ஏற்ற ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. என்னவென்று சொன்னால், நீங்கள் இன்பமாக வாழ்ந்தாலும் சரி, துன்பமாக வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த உலகம் என்பது தற்காலிகமானது, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் சுகபோகமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தால், இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால்,
காலம் முழுவதும், ஆயுசு முழுவதும், பல ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம், 200 ஆண்டு காலம் உங்களால் வாழ முடியாது. அதே போன்று நீங்கள் தொடர்ந்து சோதனைக்குட்படுகின்றீர்கள், தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகளை சந்திக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த பிரச்சனையும் அது நிரந்தரமானது இல்லை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கின்றதாக. உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது. இந்த உலகத்தில் நீங்கள் சோதிக்கப்படுகின்றீர்கள். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்கின்றான், உங்களில் நல்லவர் யார், தீயவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் நாம் இந்த உலகத்திலே உங்களை படைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார். நற்செயல் செய்யக்கூடிய மனிதர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருப்பதாக குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லுகின்றான். ஆக ஒருவனுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அவன் எல்லா விதமான முயற்சியும் செய்து பார்க்கின்றான். அவன் பார்க்காத மருத்துவம் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை. இறுதியிலே அவன் குழந்தை இன்மை என்ற நிலைமைக்கு வந்துவிட்ட பின்பு அவன் இறைவனை மறுக்கின்றானா, இறைவன் தரக்கூடிய இந்த சோதனை ஏற்றுக்கொள்கின்றானா என்பதை அல்லாஹ் பார்க்கின்றான். அவன் விதைத்து அழிந்து போகின்றானா, என்ன இறைவன் எல்லாருக்கும் குழந்தை கொடுத்திருக்கின்றான், எனக்கும் நம்முடைய பாரத பிரதமருக்கு மட்டுமே குழந்தை கொடுக்கவில்லை என்பதாக விதைத்து அடைகின்றானா என்ற நிலையை அல்லாஹ் அவனுக்கு சோதிக்கின்றான். இதற்கெல்லாம் பின்னால் அவன் நமக்கு இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே நமக்கு அல்லாஹு தஆலா இதைவிட சிறந்த ஒன்றை தர இருக்கின்றான் என்ற வழிகாட்டுதலை அவன் ஏற்றுக்கொண்டால், இந்த உலகம் ஒரு சோதனை களம், இந்த உலகத்தில் நாம் சோதிக்கப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், குழந்தை கொடுத்தும் சோதிப்பேன், குழந்தை இல்லாமலும் சோதிப்பேன். அல்லாஹு தஆலா குழந்தைகளை கொடுத்த குர்ஆனில் அறிமுகப்படுத்தும் போது சொல்கின்றான், குழந்தையும் உங்கள் மனைவியும் உங்களுக்கு மாபெரும் குழப்பம், பிரச்சனை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹு தஆலா குழந்தை, மனைவி என்ற 2 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை மனைவி என்ற பிரச்சனை மட்டும்தான் கொடுத்திருக்கின்றான். குழந்தை என்ற பிரச்சனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதற்கு பகரமாக நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹு தஆலா நமக்கு சிறந்ததை கொடுப்பான் என்பதை ஒரு மனிதன் எண்ணும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், அவனுக்கு ஏற்படக்கூடிய நோய், அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அவனுக்கு சாதாரணமாக போய்விடுகின்றது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியிலே வீட்டில் இருக்கின்றார்கள். வீட்டிற்கும் போது அல்லாஹ்வுடைய தூதருடைய உரையை கேட்பதற்காக வேண்டி ஒரு நபி தோழர் ரெகுலராக வருவார். திடீர் என்பதாக அவரை பார்க்க முடியவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய தோழர்களை கேட்கின்றார்கள், இந்த மனிதர் என்ன ஆயிற்று, காண முடியவில்லை என்பதாக கேட்கின்றார்கள். உடனே நபி தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு புரியுது சொல்றேன், அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு என்பதாக சொன்னார்கள். அவர் மன அழுத்தத்தில் இருக்கின்றார். நபிகள் நாயகம் கேட்டார்கள், என்ன காரணம்? அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை இறந்து விட்டது. அவருடைய பெண் குழந்தையை அவர் மிக செல்லமாக வளர்த்தார். உங்களுடைய அவைக்கெல்லாம் அந்த குழந்தையை கொண்டு வருவார், பள்ளிக்கெல்லாம் அழைத்து வருவார், அந்த குழந்தையோடு கொஞ்சம் விளையாடி கொண்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு 7 அல்லது 8 வயது குழந்தை இறந்து விட்டது. இதனால் அவர் டிப்ரெஷன்ல இருக்காரு, ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு என்பதாக நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்பட்டது. உங்களுக்கு புரியுறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். திடீர்னு கேட்கக்கூடாது, ஹதீஸ்ல இருக்கா மன அழுத்தம் வார்த்தை கேட்கக்கூடாது. உடனே நபிகள் நாயகம் சொன்னார்கள், வாருங்கள் அவருக்கு சந்திப்போம். நபிகள் நாயகம் அந்த மனிதரை சந்தித்து கவுன்சிலிங் கொடுக்கின்றார்கள், ஆறுதல் சொல்கின்றார்கள். அந்த வார்த்தையை தான் நாம் பார்க்க வேண்டும். சொன்னார்கள், தோழரை, உங்களுடைய பெண் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து உலகத்திலே இருந்து அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் முடித்து கொடுத்து அந்த குழந்தையும் குழந்தை பெற்று அவர்கள் உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லது உங்கள் குழந்தை உங்களுக்காக சொர்க்கத்துடைய வாசலில் இருந்து கொண்டு என்னோட தந்தை எப்போது வருவார், என் தந்தையை நான் காண வேண்டும் என்பதாக சொர்க்கத்தின் வாசலில் உங்கள் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது, இதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களே கேட்டார். உடனே தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குழந்தை சொர்க்கத்தில் என்னுடைய வருகைக்காக காத்திருக்கின்றதா, அதுவே எனக்கு போதும் என்பதாக சொல்லி உடனே அந்த டிப்ரெஷன், அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விட்டார். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கவுன்சிலிங் ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் அங்கே சேர்ந்து கொண்டு, ஆமா அப்படிதான் எல்லாம் இறந்து போனோம், உங்க குழந்தை இறந்து போச்சு விட்டுருங்க என்பதாக சொல்லவில்லை. உடனே சொல்கின்றார்கள், நாளைக்கு மறுமையில இதைவிட சிறந்த வெகுமதி உண்டு, உங்கள் குழந்தை உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இப்ப நம்மளாம் விரும்பவும் இல்லையா, வீட்டுக்கு போனா நம்முடைய மனைவி நடப்பதில்லை. உதாரணத்துக்கு சொல்கின்றேன், நம்மை வரவேற்று நம்மை கவனித்தால் நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம். ஆனால் அதை சொர்க்கத்திலே உங்கள் குழந்தை உங்களுக்காக தயார் நிலையை வரவேற்பதற்கு காத்திருக்கிறேன் சொன்ன உடனே அந்த நபித்தோழர் தம்முடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வந்து இயல்பான வாழ்க்கைக்கு வந்து விடுகின்றார். ஆக இதே போன்று தான்
நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு ஒரு நலவை நாடுகின்றான். அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவனை அல்லாஹ் சோதிப்பான். அந்த அடிப்படையில் இந்த மன அழுத்தத்தில் நான் இருப்பதனால் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எல்லா பாதிப்பும் தனக்கே என்பதாக ஒரு மனிதன் உணரும் போது ஏன் நான் இப்படி இருக்க வேண்டும், நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. வாஷிங்டனிலே உள்ள மெர்கலின் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், மனவியல் நிபுணர், அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், நிபுணரான டேவிட் ரோஸ்மேரி என்று சொல்லக்கூடியவர் 159 பேரிடம் ஆய்வு செய்கின்றார். இந்த மனநோய் சம்பந்தமாக, மன அழுத்தம் சம்பந்தமாக 159 பேரிடம் இந்த வாஷிங்டன்ல உள்ள மனவியல் நிபுணர் சைக்காலஜி டாக்டர் என்ன செய்யறான்னு சொன்னா ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றான்னு சொன்னா, கடவுள் நம்பிக்கை யாருக்கு இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, இறை நம்பிக்கை யாருக்கு இருக்கின்றதோ, நோய் குணமடைவது குறித்து எதிர்பார்ப்பு யாருக்கு இருக்கின்றதோ, அப்படிப்பட்ட நபர்களிடம் இந்த ஆலோசனை அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ள மக்களிடம் இந்த மன அழுத்தத்தின் தாக்கம் மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. யார் கடவுளை நம்புகின்றார்களோ, அல்லாஹ்வை நம்புகின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களிடம் இந்த நோயின் தாக்கம் குறைவாக உள்ளது என்பதாக ஆய்வறிக்கையில் அவர் சமர்ப்பிக்கின்றார். ஆக அல்லாஹை பற்றி சிந்தனை, அல்லாஹுடைய பயம் துளியும் இல்லாத மனிதர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள், நோயின் தாக்கத்துக்கு ஆளாகின்றார்கள். அவருக்கு இந்த நோயின் தாக்கம் குறைவதே இல்லை என்பதாக ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். தொடர்ந்து அந்த டாக்டர் ரோஸ்மேரி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கடவுள் நம்பிக்கை வைப்பதன் மூலம் மனநல சிகிச்சை பெறுவோருக்கு தங்கள் பிரச்சனை விடுபடுவோம் என்ற நம்பிக்கை ஏற்படுகின்றது. ஒவ்வொரு முஸ்லீமும் நிச்சயமாக அல்லாஹ் இதிலிருந்து வெளியே கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையை ஒரு முஸ்லீம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த ஆய்வின் அம்சம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக மருத்துவ உலகத்திற்கு இறை நம்பிக்கை பயனுள்ளதாக அமையும் என்பதாக அவர் தம்முடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். ஆக நாம் வாழும் சூழலில் இப்படிப்பட்ட டிப்ரெஷன், மன அழுத்தம் பெறக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு மருத்துவ துறையிலே பலவிதமான வார்த்தைகள் சொல்லப்படுகின்றது. நரம்பியல் நோய் என்பதாக சொல்லப்படுகின்றது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் என்பதாக சொல்லப்படுகின்றது. இதனால் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றது. மன அழுத்தம் ஏற்படாமல் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டுகின்றது. ஆக மன அழுத்தம் ஏற்பதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களாக மாற்றப்படும் போது மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார். ஒரு மனிதன் ஒரு அளவுகளை வைத்திருக்கின்றான், நான் இந்த வருடத்துக்குள் இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும், நம்முடைய தொழில் இவ்வளவு முன்னேற்றம் அடைய வேண்டும், நான் இந்த வருடத்துக்குள் என்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், நான் இந்த வருடத்துக்குள் ஒரு வீடு வாங்கிவிட வேண்டும் என்ற பலவிதமான எதிர்பார்ப்புகளை அவன் அமைத்துக் கொள்கின்றான். எதிர்பார்ப்புகள் அதுக்கு ஏமாற்றமாக ஆகும்போது உடனடியாக அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். அந்த எதிர்பார்ப்புகளை இஸ்லாம் என்ன சொல்கின்றது? ஒரு மனிதன் நாளை எதிர்பார்க்க கூடாது. ஒரு மனிதன் நாளை நான் உயிரோடு இருப்பேன் என்பதாக எதிர்பார்க்க கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்கின்றது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு மனிதன் காலையிலே முஸ்லீமாக இருக்கின்றான், மாலையிலே முனாஃபிக் ஆகிவிடுகின்றான். மாலையிலே முஸ்லீமாக இருக்கின்றான், காலையிலே முனாஃபிக் ஆகிவிடுகின்றான். அவன் இறை நம்பிக்கை பலவீனப்பட்டு உடனடியாக அவன் முனாஃபிக்காக ஆகிவிடுகின்றான். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்றைய நாள் நாம் வாழுகின்றோம் என்று சொன்னால் இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்றைய நாள் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், இன்றைய நாள் நான் உயிரோடு இருக்கின்றேன், இன்றைய நாள் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாளில் நான் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டேன். இப்படி அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது அவன் நன்றியுள்ள மனிதனாக, நன்றி உள்ளவனாக அவன் மாறிவிடுகின்றான். ஆனால் இவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கின்றதை நபிகள் நாயகம் அழகாக ஒரு வரைபடம் போட்டு காட்டினார்கள். சஹாபாக்கெல்லாம் ஒன்று கூடி இருக்கும் போது நபிகள் நாயகம் ஒரு போர்டிலே ஒரு வரைபடம் வரைந்து காட்டினார்கள். முதலிலே ஒரு நீளமான ஒரு கோடை போட்டார்கள், ஒரு நீளமான கோடு. சஹாபாக்கள் ஆச்சரியமாக அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன கோடு என்பதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதுதான் மனிதனின் ஆசை என்பதாக சொன்னார்கள். ஒரு லாங் கோடு போட்டு இது மனிதனின் ஆசை, இவ்வளவு பெருசா இருக்குது. அதற்கு கீழே நபிகள் நாயகம் ஒரு சின்னதா ஒரு கோடு போட்டாங்க. சொன்னார்கள், இது மனிதனுடைய வாழ்க்கை என்பதாக சொன்னார்கள். மனுஷன் இவ்வளவுதான் வாழுகின்றான், ஆனால் அவனுடைய ஆசைகள் அவனுடைய வாழ்வை விட மிக நீளமாக இருப்பதாக நபிகள் நாயகம் 2 கோட்டின் மூலம் சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள். ஆக இன்று
நம்முடைய எதிர்பார்ப்புகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், நான் அப்படி ஆக வேண்டும், இப்படி ஆக வேண்டும் என்பதாக எதிர்பார்ப்புகளை கோட்டைகளை கட்டி கொண்டு போகின்றான். நாளை காலை விடிந்ததும் அவனை கொண்டு கபரில் அடக்கம் செய்து விடுகின்றார்கள். அவனுடைய ஆசைகள், அவனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அடக்கப்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட ஆசைகள் இருப்பதன் மூலமாக அது நடைபெறாமல் போகும்போது அவன் விரக்தி அடைந்து விடுகின்றான். ஒரு மாணவன் 100 மார்க் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகல் பாராமல் படிக்கின்றான். அவன் எதிர்பார்த்த 100 மார்க் கிடைக்காமல் 96 மார்க் கிடைத்து விட்டது, 95 கிடைத்து விட்டது சொன்னால் உடனே அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகி விடுகின்றான். நான் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்பதாக. இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இன்ன ரப்பக யப்சுது ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர் இன்னஹு கான பிஇபாதிஹி கபீரன் பஸீரா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் யாருக்கு நாடுகின்றேனோ அப்படிப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நீளமாக வழங்குகின்றேன். நான் யாருக்கு நாடுகின்றேனோ அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் சுருக்கி வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அது என்னுடைய விஷயம்பா, நான் நாடணும். ஆனால் நீங்கள் ஒன்றை எண்ணிக்கொண்டிருந்தால் அது அல்லாஹ் தஆலா நடத்தி வைக்க மாட்டான். அது அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாள் ஆசை, அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த இலை. நபியே, நீர் விரும்பியவருக்கெல்லாம் நான் நேர்வழி காட்ட முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். நான் நாட வேண்டும். நான் யாருக்கு நாடுகின்றேனோ அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் நேர்வழி காட்டுவேன். நீ என்னுடைய நேசராக இருக்கலாம், ஆகவே நீர் விரும்பியவருக்கு என் நேர்வழி காட்டுவது என்னுடைய பொறுப்பு அல்ல என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆக அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அவன் எதிர்பார்ப்புகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய எதிர்பார்ப்புகளை சுருக்கிக் கொண்டு அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டான். நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள், இன்றைய நாள் நீங்கள் 2 வேளை வயிறார சாப்பிட்டால் நீங்கள் தான் உலகத்தில் மிக பெரிய பணக்காரர். அதானியும் அம்பானியும் பணக்காரர்கள் அல்ல, நீங்கள் தான் பணக்காரர்கள். காரணம், இன்றைய தினம் உங்களுக்கு உணவு முடிவு செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் அழகான உணவை உண்ணுகின்றீர்கள். சஹாபாக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. இந்த ஹதீஸோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், நாம் வாழ்வதற்கு வீடு இருந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய உணவு நிச்சயமாக்கப்பட்டு இருக்கின்றது, நமக்கு வீட்டிலே சென்றால் உணவு கிடைக்கும், அதுவும் இன்றைய தினம் மிக சுவையான உணவு கிடைக்கும் என்பதாக நிச்சயமாக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய கனவு எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? ஆக நபித்தோழர்கள் அப்படி யோசித்தார்கள், இன்று உணவு கிடைத்தால் அவன் பெரிய பணக்காரன். ஆக எத்தனை நபித்தோழர்கள் உணவு கிடைக்காமல் ஒரு பெருச்சம்பளத்தை பங்கு போட்டு சாப்பிட்டு இருக்கின்றார்கள். ஆக மன அழுத்தத்தை ஏற்பட முக்கியமான காரணம், தயவு செய்து எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளும் போது உங்களுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்கும் போது நிச்சயமாக மன அழுத்தம் ஏற்படும். இது தக்வாவுடைய இறை நம்பிக்கையுடைய மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஆக ஒரு இறை நம்பிக்கையாளர் எதை எதிர்பார்க்க வேண்டும்? அவன் மறுமையை எதிர்பார்க்க வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திற்கு வெகுமதி கிடைக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்க்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டி இந்த உலகத்திலே பாடுபட வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறுமை நாளின் விளைநிலம் என்பதாக சொன்னார்கள். ஆக அந்த மறுமையிலே நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றான், மறுமையிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். ஆனால் உலகத்தில் அதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யவில்லை. சொன்னார்கள், அவன் முட்டாள் என்பதாக சொன்னார்கள். என்ன அல்லாஹ் மன்னிச்சுவான், அல்லாஹ்வுடைய கிருபை எனக்கு கிடைக்கும், எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பினான் என்பதாக சொல்லி அவன் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் தான் முட்டாள். அதே சமயம் இன்னொரு மனிதன் என்ன செய்கிறான் சொன்னால், அவன் தம்முடைய நம்பிக்கை மீது, தம்முடைய அமலின் மீது, தம்முடைய செயல்பாடுகள் மீது நம்பிக்கை வைக்கின்றான். நான் தொழுகைக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு 10 ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தர வேண்டும், நான் செய்த தர்மத்துக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்னை முதலாக சொர்க்கத்துக்கு அழைக்க என்பதாக தன்னுடைய நன்மையின் மீது அவன் என்ன செய்கின்றான்? நம்பிக்கை கொள்கின்றான். அல்லாஹ்வுடைய அருளின் மீது அவன் நிராசை அடைந்து விடுகிறான் சொன்னால் அவனையும் முட்டாள் என்பதாக சுட்டிக்காட்டினார்கள். ஆக ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் மறுமையிலே வெற்றி பெறணும் எதிர்பார்க்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். ஆக இப்படி எதிர்பார்ப்புகளை அமைத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அது ஏமாற்றத்துக்கு வழி கொடுக்காது. நாம் எத்தனையோ துவாக்கள் செய்கின்ற உலகத்தில், எத்தனையோ துவாக்களை தினந்தோறும் செய்கின்றோம். ஒரு மனிதர் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால்,
ஒரு நாளைக்கு சுமார் 50 முறைக்கு துவா செய்கின்றார். 5 வேளை தொழுகை, சுன்னத் தொழுகை எல்லாவற்றும் துவா செய்கின்றார். ஆனால் அந்த துவாக்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளைக்கு மறுமை நாளுக்கு ஏமாற்றம் இல்லை. என்ன கிடைக்கும்? அவர் செய்த துவாக்குண்டான கூலி மறுமை நாள் அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான் என்பதாக நபிகள் நாயகம் சுட்டி காட்டினார்கள். ஆக மறுமைதான் நிரந்தரம். இந்த உலகம் என்பது போலி என்பதை மனிதன் விளங்க வேண்டும். தன்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளும் போது அவன் ஏமாற்றத்துக்கு உள்ளாக மாட்டான். ஏதோ படிச்சோம், அதிகமான மார்க் வாங்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்வோம் என்பதாக அவன் முயற்சி செய்து தேர்வு எழுதுகின்றான். அவன் 95 மார்க் வாங்கும் போது அவன் சந்தோஷம் அடைவான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். ஆகவே முதலாக தம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்ற எண்ணத்தை மனிதன் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்கு, நான் என்ன நினைக்கிறேனோ அது நடந்தது, நிச்சயமாக அது நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு என்ற எதிர்பார்ப்பு மிக பெரிய ஒரு ஆபத்து என்பதை விளங்க வேண்டும். என்று சொன்னால் ஒரு மனிதன் என்ன நினைப்பான், நாளைக்கு நாம் சரியான முறையிலே நம்முடைய குடும்பத்தாருக்கு உண்டான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்கணும் நினைக்கின்றான், வாங்கி கொடுக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று அவன் சிறிய சிறிய நினைப்புகள் திடீர் என்பதாக அந்த நினைப்பு பெரிதாகி கொண்டே போகின்றது. நான் இந்த வருடத்துக்குள் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகிவிட வேண்டும், நான் செய்யக்கூடிய இந்த பிசினஸ், நான் செய்யக்கூடிய இந்த தொழில், நான் செய்யக்கூடிய இந்த வியாபாரத்தின் மூலமாக எனக்கு அதிகமாக லாபம் வர வேண்டும். லிஸ்ட் வந்துருச்சு, உங்க கடையில் உள்ள சரக்கெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்க வீட்டை நாங்கள் வாங்கிக்கிறோம், 80 கோடியா நாங்கள் வாங்கிக்கிறோம் என்பதாக அந்த ஆசை வார்த்தைகளை அவன் கற்பனையிலே வளர்ந்து கொண்டு நிச்சயமாக நடந்துவிடும் என்பதாக எண்ணுகின்றான். அது நடக்கின்றது. உடனே அவன் நினைக்கின்றான், நான் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பதாக அவன் எண்ணி இன்னும் பெரிதாக நினைக்கும் போது இறுதியிலே அவன் தோல்வியை சந்திக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒட்டக போட்டியில் கலந்து கொண்டார்கள். அவருடைய ஒட்டகமும் இன்னொருடைய ஒட்டகமும் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டது. நபிகள் நாயகம் பயன்படுத்தக்கூடிய ஒட்டகம் ஓட்டப்பந்தயத்தில் ஒரு முறையும் தோற்றதே இல்லை. எப்போ ஓட்டப்பந்தயம் வச்சாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் டாப்பா முதல்ல வரும். ஆனால் சாதாரண ஒரு ஒட்டகத்துக்கும் இந்த ஒட்டகத்துக்கும் ஓட்டப்பந்தயம் வைக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் எண்ணுகின்றார்கள், எப்பவுமே ஜெயிக்கிற ஒட்டகம் தானே ஜெயிக்கும் என்பதாக. ஆனால் அந்த ஒட்டகம் அந்த ஓட்டப்பந்தயத்தில் தோற்று விடுகின்றது. இப்போ அந்த இடத்துல நபிகள் நாயகம் இல்லை, நம்ம இருப்போம். நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்த தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான். எந்த விஷயம் ஹையாக உயர்வாக இருந்து கொண்டிருக்கிறதோ அதை ஒரு நாள் தரை மட்டத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் போடுவான். எது உயர்வாக சென்று கொண்டிருக்கிறதோ அவர்கள் ஒரு நாளுக்கு என்ன செய்வார்கள்? தரை மட்டத்துக்கு வருவார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம். அவன் நினைச்சிடக்கூடாது எப்பவுமே நம்ம மேல பறந்துகிட்டே இருப்போம் என்பதாக நினைக்க கூடாது. ஒரு நாள் அல்லாஹ் தஆலா அதை கீழே இறக்குவார். அப்படித்தான் ஒட்டகத்தை இறக்கினான் என்பதாக சொன்னார்கள். ஆக இதன் காரணமாக நபிகள் நாயகத்துக்கு ஏமாற்றம் ஏற்படவில்லை. ஆக இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். அவன் அதீத ஒரு கற்பனையில் அதீத எண்ணத்தில் நான் நினைத்ததெல்லாம் நடந்து விடுவதாக நினைக்க கூடாது. நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் அவன் எப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வான்? ஆகவே இது இரண்டாவது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. மூன்றாவது, எதிர்பாராத நிகழ்வுகளால் அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். குறிப்பாக விபத்துகள், பெற்றோர்களின் மரணங்கள், குடும்பத்தாருடைய மரணங்கள், கொடுமையான நோய்கள், இதற்கெல்லாம் உள்ளாகும் போது அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்று சொன்னால், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன. நன்மையும் தீமையும் நாம் முடிவு செய்ய முடியாது என்பதை ஒரு மனிதன் தம்முடைய ஈமானிலே இறுதியாக அவன் சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆக இதை ஒரு மனிதன் ஆழமாக நம்பும் போது அவன் ஏற்படக்கூடிய இழப்புகள், அவனுக்கு வரக்கூடிய நோய்கள், அவனுக்கு ஏற்படக்கூடிய விபத்துகள் அனைத்தையும் அவன் பொருந்திக் கொள்கின்றான். யார் இந்த விதியை நம்பவில்லையோ, நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய ஏற்படுகின்றதா நம்பவில்லையோ, அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பலமிக்க இறை நம்பிக்கையாளன் பலன் கொண்டு இறை நம்பிக்கையாளனை விட சிறந்தவன் ஆவான். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும் சொன்னா பலமான இறை நம்பிக்கையாளனை அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த இறை நம்பிக்கையாளன் தமக்கு ஒரு இழப்பு ஏற்படும் போது உடனே சொல்கின்றான், இது அல்லாஹ் விதித்த விதி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் எனக்கு நாடினான், அது நடந்து விட்டது என்பதாக அவன் சொல்கின்றான்.
ஆனால் பலவீனமான ஒரு நம்பிக்கையால் எப்படி செய்யணும்னு சொன்னால், நான் இப்படி செய்திருந்தால், நான் அப்படி செய்திருந்தால் நான் உயிரை காப்பாற்றி இருக்க முடியுமே. அவர் அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்து இருந்தா, அப்போலோல கொண்டு சேர்த்து இருந்தா உயிரை காப்பாற்றி இருக்க முடியுமே என்பதாக அவன் சொல்வான். இது ஷைத்தானுடைய சொல் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ் நாடியதை செய்துவிட்டான் என்பதை சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளன் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பம், துயரம் அனைத்தும் இது அல்லாஹுடைய விதி என்பதாக எண்ணும் போது அவனுக்கு மன அமைதி ஏற்படுகின்றது. நான்காவது என்னவென்று சொன்னால் சமூக காரணங்கள். நாம் வாழும் சமூகம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு சமூகமாக இருக்கின்றது. ஒரு குடும்பத்திலே 2 சகோதரர்கள் இருக்கின்றனர் சொன்னால், ஒரு சகோதரர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டிருப்பார், இன்னொரு சகோதரர் சற்று பண விஷயத்தில் மிக பலவீனமாக இருந்து கொண்டிருப்பார். இதன் காரணமாக அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார்கள். என்ன காரணம்? மனைவி புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. பாருங்க, உங்க சகோதரர் பாருங்க, அவர் தினந்தோறும் புதிய புதிய வாகனங்கள் வாங்குகின்றார், நிறைய கடை பிரான்ச் திறந்துட்டே இருக்காரு, நீங்க என்ன இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, நீங்க இருவரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் தான் என்பதாக இப்படிப்பட்ட சமூக காரணங்களால் அந்த மனிதன் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றான். இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னார், அலா வெதிக்கிற இல்லாஹி தத்மையின் குழு, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதன் மூலமாக மட்டுமே தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். பொருளாதார உடைய ஏற்றத்தாழ்வுகளை நாம் ஒருபோதும் கணக்கில் கொண்டு வரவே கூடாது. ஏன்னு சொன்னால், ஒரு காலத்திலே டீ வித்தவரெல்லாம் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்து கொண்டிருக்கும் போது, ஒரு காலத்திலே எதற்கும் லாய்க்கில்லாத மனிதர்கள் எல்லாம் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது, நாம் நம்முடைய குணத்தையும் நம்முடைய ஒழுக்கத்தையும் நம்முடைய இறை நம்பிக்கையும் பலமாக்கி கொண்டால் நிச்சயமாக மறுமை நாளில் சொர்க்கத்தில் அவரை விட உயர்ந்த இடத்தில் இருப்போம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நபிகள் நாயகம் பணக்காரராக வாழ்ந்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக எவ்வளவு பெரிய செல்வ சீமானாக இருந்தார்கள். நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏழையான மக்கள் அறிமுகம் செய்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் நபி ஆவதற்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு செல்வ சீமானாக இருந்தார்கள், பெரிய பணக்காரராக இருந்தார்கள். நபி ஆனதற்கு பின்பு அந்த செல்வத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தம்முடைய வீட்டிலே உணவு இல்லாத அளவுக்கு நபிகள் நாயகம் செலவழித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த சமூக காரணங்கள் நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. நிச்சயமாக நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். மேலும் அல்லாஹ் சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அனைவரும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். வநபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் என்னிடம் கொண்டு வரப்படுவீர்கள், அப்போது நீங்கள் யார் சிறந்தவர் என்று நாம் உங்களுக்கு தெரிவிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இந்த அடிப்படையில் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை ஒரு மனிதன் உடனடியாக மனம் கலங்கி விடாமல், உடனடியாக துன்பத்தின் பக்கம் அவன் சோர்ந்து விடாமல், அவனுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு அவன் சற்று விடுதலை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக இது அல்லாஹ்வுடைய நாட்டம். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு வரும்போது அவன் வெற்றியடைந்த மனிதனாக மாறுவான் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் நம்முடைய குடும்ப உறவுகளின் மூலம் நாம் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றோம். மனைவியுடைய பேச்சுக்கள், பிள்ளையுடைய பேச்சுக்கள், பெண் குழந்தையுடைய பேச்சுக்கள், மாமனாருடைய பேச்சுக்கள், உறவினருடைய பேச்சுக்கள், இதன் மூலம் நாம் மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது நாம் உடனடியாக நிராசை அடைந்து விடுகின்றோம். ஆக அந்த சமயத்தில் கூட ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான அறிவுரை என்பதாக அதை ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவாக அவன் சிந்திக்கும் போது அவன் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புரட்சியாக எடுத்துக்கொள்கின்றான், ஒரு வாழ்க்கையிலே ஒரு மாற்றமாக எடுத்துக்கொள்கின்றான். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்கின்றார் என்று சொன்னால், அந்த மாணவன் தம்முடைய அந்த கண்டித்தலை நேர்மையாக எடுத்துக்கொள்கின்றான். இறுதியில் அவன் வெற்றி பெற்ற மாணவனாக திகழ்கின்றான் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அதிகமாக வலிப்பு நோய் வருகின்றது, இதற்காக அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சகோதரியே, இந்த வலிப்பு நோயை பொறுத்து கொண்டால் அல்லாஹ் உமக்கு மறுமையிலே இதைவிட சிறந்த ஒரு வெகுமதியை கொடுப்பான். அப்ப அந்த பெண்மணி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, நான் அதை பொறுத்துக் கொள்கின்றேன், காரணம் மறுமையிலே அதை விட சிறந்ததை கொடுப்பதாக நீங்கள் வாக்களிக்க நீங்கள் பொறுத்துக் கொள்கிறானால் அந்த வலிப்பு நோய் ஏற்படும் போது என்னுடைய ஆடை விலகி விடுகின்றது. ஆகவே என்னுடைய ஆடை விலகாமல் அதற்காக துவா செய்யுங்கள் என்பதாக அந்த பெண்மணி சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு மன தத்துவத்தை நபிகள் நாயகம் சொல்லித் தருகின்றார்கள். அந்த நோய் அல்லாஹ் கொடுக்கின்றான், நோயை கொடுப்பனும் அல்லாஹ் தான், நோயை குணப்படுத்தணும் அல்லாஹ் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்கள் காலில் சிறு முள் குத்துகின்றது,
அதை நீங்கள் பொறுத்துக் கொள்கின்றீர்கள். அதன் காரணமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நீங்கள் நோயாளியை சந்திக்க சென்றால் அவரிடம் உங்களுக்காக துவா செய்ய கேளுங்கள். ஏனென்று சொன்னால் நோயாளி நோய்பட்டிருக்கும் காலமெல்லாம் பாவங்கள் தொடர்ந்து மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே தமக்கு வரக்கூடிய கஷ்டத்தின் மூலமாக மிக பெரிய ஒரு பலனை நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய மக்கள் சிந்தித்தால் நிச்சயமாக வெளிவர முடியும். மேலும் இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு சொன்னால் அவர்கள் எதையோ இழந்தது போன்ற உணர்வில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போதும் தோல்வி பயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னை தாழ்வாக கருதி கொள்கின்றார்கள். அதிகமாக உணர்ச்சி வசப்படுகின்றார்கள். நாம் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் புறந்தள்ளி விடுகின்றார்கள். இரவு முழுவதும் தூங்காமல் செல்போனிலே அல்லது விழித்துக் கொண்டிருந்து கொண்டிருக்கின்றார்கள். கழிவறைக்கு சென்றால் கழிவறையிலே அமர்ந்து கொண்டு நீண்ட நேரம் எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரும் இல்லாமல் அவர்கள் தனிமையை நாடுகின்றார்கள். ஒன்று பசியே ஏற்படுவதில்லை அல்லது அகோர பசி ஏற்படுகின்றது. அதே போன்று தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என எண்ணம் இல்லாமல் அழுக்கு ஆடையோடு சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் இந்த டிப்ரெஷன் மூலம் வெளிப்படக்கூடிய ஒரு விளைவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது, மன அழுத்தம் ஏற்படும் போது நாம் செய்ய வேண்டிய ஒரு 10 விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப உங்கள் சோதனை அமையும். எனவே அவனை சார்ந்து வாழுங்கள். முதலாவதாக அல்லாஹ் மீது தவக்குள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, மறுமையிலே அல்லாஹு தஆலா இதற்குண்டான பதிலை எனக்கு கொடுப்பான். என்னை ஏன் அல்லாஹு தஆலா உலகத்திலே சோதித்தான், எனக்கு ஏன் மன அழுத்தத்தை கொடுத்தான், எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுத்தான் என்பதை நாளைக்கு மறுமையினால் அல்லாஹு தஆலா அதற்குண்டான தீர்ப்பை வழங்குவான். நம்முடைய தீர்ப்பு எதுவாக, நம்முடைய இழப்புகள் எதுவாக இருந்தாலும் அதற்குண்டான பதில் மறுமை நாளில் கிடைக்கும் என்பதாக நாம் எண்ண வேண்டும். மூன்றாவது, நமக்கு கடுமையான நோய், தூக்கமின்மை போன்றவை ஏற்படும் போது நாம் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நாம் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நான்காவது, நம்முடைய வேலைகளை நாமே செய்ய வேண்டும். அந்த ட்ரெஸ்ல என்ன செய்வான்னா, பக்கத்துல தண்ணி குடிப்பது கூட என்ன செய்வான், மனைவியை கூப்பிட்டு தண்ணி கொடுக்க சொல்லுவான். அவங்க தண்ணி கொண்டு கொடுத்தா அந்த கிளாஸை உத்து பார்த்து தூக்கி திருப்பி மூஞ்சில ஊற்றுவோம். என்ன இது கிளாஸ் சுத்தம் இல்லாமல் இருக்கு என்பதாக. ஆக இப்படிப்பட்ட செயல்கள் நமக்கு ஏற்படும். ஆகவே நாம் நம்முடைய வேலைகளை செய்து பழக வேண்டும். குறிப்பாக நம்முடைய துணிகளை துவைப்பது, நாமே நம்முடைய ஆடைகளை அயன் செய்வது, அதே போன்று யாரையும் உதவிக்கு வைத்துக் கொள்ளாமல் நம்முடைய வேலைகளை நாமே செய்ய வேண்டும். ஐந்தாவது, நல்ல நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் கேளுங்கள். இதன் மூலமாக நீங்கள் விடுதலை பெறலாம். ஆறாவதாக, காலையிலும் மாலையிலும் சூரியன் உதயமாவதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பும் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதாக 100 முறை சொல்லிக் கொண்டிருங்கள். என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்கின்றார்களோ அதை விட சிறந்த அமலை யாரும் செய்ய முடியாது என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஏழாவது, குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் மன அழுத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை விளங்கி ஓதுங்கள். வெறுமனே பக்ரா சூரா ஓதுறது, வெறுமனே சூரா கஹஃப் ஓதுறது, சூரா யாசின் ஓதுறது அது அல்ல. மாறாக குர்ஆனை தொடர்ந்து ஓதுங்கள். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் படியுங்கள். அதன் மூலம் மன அழுத்தத்தில் நீங்கள் வெளியே வர முடியும். எட்டாவதாக, முடிந்த அளவுக்கு நீங்கள் தர்மங்களை செய்யுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த தர்மங்களை பெற்றவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார். யாருக்கு நீங்கள் தர்மம் செய்கின்றீர்களோ தர்மத்தை பெற்றவர், இறைவா இவருக்கு ஆரோக்கியத்தை கொடு, இறைவா இவருக்கு நிவாரணத்தை கொடு துவா செய்யும் போது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒன்பதாக, ஷைத்தானோடு நீங்கள் ஒருபோதும் சேர்ந்து விடாதீர்கள். ஷைத்தான் உங்கள் மனதோடு விளையாடி கொண்டிருப்பான். நீங்கள் இலக்குகளை நிர்ணயிப்பீர்கள், தஹஜ்ஜத் தொழுக வேண்டும் என்பதை நிர்ணயிப்பீர்கள். ஷைத்தான் தஹஜ்ஜத்திலே உங்களுக்கு முழிப்பை கொடுத்து தொழுக விடாமல் உங்களை கெடுத்துக் கொண்டிருப்பான். ஆகவே உங்களோடு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான், உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ் சரி செய்வான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக கடைசியாக பொறுமையாக இருங்கள். பொறுமைதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதாக குர்ஆன் சொல்லித் தருகின்றது. பொறுமையோடு இருந்து கொண்டிருங்கள், தன்னடக்கத்தோடு இருங்கள், விடாமுயற்சியை மேற்கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மை மேற்கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இப்படிப்பட்ட செயல்கள் செய்வதன் மூலமாக நாம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும். ஆகவே மன அழுத்தம் மருத்துவர்கள் சொல்வதை போன்று தீர்க்க முடியாத பிரச்சனையோ அல்லது பெரிய ஆபத்தோ என்பதாம் அல்ல. மாறாக யார் இந்த வழிமுறைகளை பின்பற்ற மறந்து விடுகின்றார்களோ, யார் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப, அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம் திரும்ப யார் மறந்து விடுகின்றார்களோ அவரை உடனடியாக ஷைத்தான் அரவணைத்துக் கொள்கின்றான்.
ஷைத்தான் அரவணைத்துக் கொண்டு அவனை தீய பாதையின் பக்கம் கொண்டு செல்கின்றான். ஒன்று மதுவுக்கு கொண்டு செல்கின்றான், அல்லது விபச்சாரத்துக்கு கொண்டு செல்கின்றான், அல்லது தற்கொலைக்கு கொண்டு செல்கின்றான். அப்படிப்பட்ட துர்பாக்கியான நிலைமையை அல்லாஹ் நம் அனைவரும் காப்பாற்றுவானாக. யாரெல்லாம் இந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா மன அமைதியும் நிம்மதியும் கொடுப்பானாக. மீண்டும் அவருக்கு பழைய வாழ்க்கை திரும்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் திருத்தி கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி நல்ல மனிதராக வாழக்கூடிய மனிதராக, சுகமாக தம்முடைய குடும்பத்தார் வாழக்கூடிய மனிதராக அல்லாஹ் ஆக்கி வருவானாக.